அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தேசிகனுடைய குருவாக்கு ஜோதிக்கு மூலியமாக இன்று நான் ஒரு புதிய ஆய்வு கற்றை மூலியமாக உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி. 7/5/1991 சிம்மலகத்தில் பிறந்த ஒரு வரன். இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரே பலன் தான் அளிக்கும். நட்சத்திரம் அவிட்டம் 2ஆம் பாதம், மகர ராசி. லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில், அதாவது புத்திரஸ்தானத்தில் ராகு அமர்ந்து கொண்டிருக்கின்றார். 6ஆம் இடத்தில் சனியும் சந்திரனும் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதாவது மனைவி கிரகம் சனி 6ஆம் இடத்தில் மறைவில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். படுக்கை சுகத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். 9ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சூரியன் என்பது லக்னாதிபதி என்ற வகையில் சூரியன் நலம் செய்கின்ற நிலையில் இருக்கிறார். புதன் பொருளாதார ரீதியாகவே வலு தருகின்ற நிலையில் இருக்கிறார். 11ஆம் இடத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுக்கிரன் ஜாதகருடைய தொழில் கிரகம் என்ற வகையில், மாமனார் மாமியார் என்ற வகையில் சுக்கிரன் கிரகம் நலம் செய்யும் நிலையில் இருக்கிறார். செவ்வாய் கிரகம் ஜாதகருடைய தாய் தந்தர் என்ற வகையில் நலம் செய்யும் நிலையில் இருக்கிறார். ஆனால் 12ஆம் இடத்தில் குரு தோஷம் பெற்றார். குழந்தை கிரகமான குரு, ஆயுளை நிர்ணயிக்கின்ற குரு தோஷம் பெற்று அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதாவது நாம் என்ன சொல்கிறோம் என்றால், ஜாதக ரீதியாகவே குரு உச்சம் பெற்றுவிட்டால் அதனுடைய பார்வையால் பல நன்மைகளை அடையலாம் என்று பொதுவான ஒரு தவறான கருத்துக்களை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஜாதகத்தில் குரு சனி இந்த 2 கிரகங்களும் நேர்பார்வையில் ஒன்றை ஒன்று சந்திக்கின்றபடியால் தோஷங்களை குறிக்கின்றன. 21/5/1991 அன்று இதே சிம்மலகத்தில் பிறந்த முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். இவர் பிறந்தது 7/5/1991. அதாவது 14 நாள் கழித்து ராஜீவ்காந்தி இறக்கின்ற 14 நாள் முன் இந்த வரன் பெற்றிருக்கிறார்கள். சரி, இந்த ஜாதகம் என்ன சொல்கிறது? பொதுவாகவே சிம்ம லக்னத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தால் தன்னுடைய இல்லற சுகமான படுக்கை சுகத்தை தன்னுடைய தாய் தந்தருக்கு தர்ம சங்கல்மான, அதாவது அவமானப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைகளில் தள்ளப்படுவார்கள் என்பது விதி. இரண்டாவதாக, மனைவி கிரகமான சனி கிரகம் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டே இருந்தால் அந்த சனி திசையில் இவர் பலவிதமான சங்கடங்களை சந்திப்பார் என்பது விதி. குரு கிரகம் குழந்தை கிரகம் தோஷம் பெற்று 12ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டே இருக்கின்றபடியால் இவருக்கு பிறக்கின்ற முதல் குழந்தையின் மூலியமாக அவருக்கு மேலும் ஒரு சிக்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று இந்த ஜாதகம் காட்டுகின்றன. ஒரு நல்ல வேலையில் இருந்த ஒரு வரணிவர் சென்னையில் ஒரு நல்ல வேலையில் இருந்தால் தன்னுடைய சுய முயற்சியால் நல்ல வேலையில் இருந்து நல்ல சம்பாதித்தால் இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வரனுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு பொருத்தம் பார்ப்பதற்காக என்னிடம் வந்தார்கள். நான் அவர்களிடம் சொன்னேன், இந்த வரனுக்கு திருமணம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் வரன் செவ்வாய் திசையில் பிறந்திருக்கின்றார். செவ்வாய் திசை அடுத்தது ராகு திசை. ராகு திசை வரைக்கும் நலமாக இருக்கும். அல்லது பிறகு குரு திசை பிறகு பிரச்சனை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை கொண்டு வரும். அதை விட்டால் சனி திசையில் இந்த வரனுக்கு பலவிதமான தீங்குகளை ஏற்படுத்தும். ஏனென்றால் 6ஆம் இடத்தில் சனி அமர்ந்து கொண்டால் இவருடைய ஜாதக ரீதியாகவே இவர் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தேர்வு செய்தால் கூட அந்த பெண்ணுடைய படுக்கை சுகத்தின் மேல் சந்தேகம் ஏற்படுத்தும்.
அதே சமயத்தில் குரு உச்சம் பெற்று சனியுடைய பார்வையில் சென்று கொண்டே இருக்கின்றதால் இரண்டு நேர் எதிர்கிரகமாக மாறுகின்ற பிரம்மகத்தி தோஷம் பெறுகின்ற ஜாதகம் என்பதால் இந்த குழந்தையும் எனக்கு பிறந்த குழந்தை இல்லை என்ற ஒரு மனநிலையில் இந்த ஜாதகர் தள்ளப்படுவார். தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஏனென்றால் இவரால் நீங்கள் தர்ம சங்கடமான சூழலை கொண்டு வரும். இவர் எந்த இடத்தில் பெண்ணு கட்டினாலும் அவருடைய மாமனார் மாமியாருக்கு இவர்களுடைய செய்கள் பிடிக்காம போய்விடும், வாழ்க்கை கெட்டுவிடும். தயவு செய்து திருமணம் பண்ண வேண்டாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். பெற்றவர்கள் பொதுவாக அவருடைய குழந்தைகள் பற்றி சொல்லுகின்ற பொழுது அது ஏன் இவர் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் சிறிது நினைத்து கூட பார்ப்பதில்லை. இவர்களுக்கு சாதகமான பலன்களை சொல்கின்ற ஜோதிடர்களை நம்புகின்ற மனநிலை அநேக பேர்களுக்கு உண்டு. நாளை என்ன நடக்கப் போகிறது, இதனால் இவர்கள் என்ன சங்கடத்தை சந்திக்கப் போகிறார்கள் என்று முன்கூட்டியே கணித்து இந்த வரனுடைய வாழ்க்கை நிர்மூலமாக்கிவிடும். இவருடைய மனநிலையை பாதிக்கப்பட வேண்டும். இவர் மருத்துவத்தில் அதாவது மனநிலை டாக்டரிடம் இவர் காண்பிக்க வேண்டிய சூழலை கொண்டு வந்துவிடும். ஆகவே இவருக்கு திருமணம் செய்ய வேண்டாம் என்று பல முறை சொல்லி கூட அவர்கள் எப்படியாவது ஒரு பெண்ணை பார்த்து கட்டிவிட வேண்டும் என்று திருமணம் செய்துவிட்டார்கள். ஆனால் இந்த வரனுக்கு தற்போது மனநிலை பாதிக்கப்பட்டு மனநிலை மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். நான் ஏன் இந்த ஜாதகத்தை இப்ப சமீபத்தில் வந்த ஜாதகங்கள் இவெல்லாம் இதற்கு முன்னாடியே உள்ளன. அலைன்ஸ் பார்க்கறதுக்காக பொருத்தம் பார்க்க வந்தார்கள். நான் இந்த ஜாதகத்தில் நான் பொருத்தமே பார்க்க மாட்டேன், எடுத்துக்கொண்டு போக வேண்டும் சொல்லிவிட்டேன். அவர்கள் வேறொரு ஜோதிடரை பார்த்து பொருத்தம் இருக்கிறது என்று திருமணம் செய்து விட்டார்கள். குழந்தையும் பெற்றுவிட்டது. முதல் குழந்தை பெண் குழந்தை. பிரச்சனை அங்கிருந்துதான் ஆரம்பமாகின்றன. என்ன காரணம் என்றால் இவருடைய குழந்தைக்கு இவர் தேவையில்லை. தன்னுடைய மனைவி இவருக்கு குழந்தை தேவையில்லை, குழந்தைக்கு தந்தை தேவையில்லை. தன்னுடைய மனைவி பொதுவாக சிம்ம லக்னத்தில் மட்டும் பொறுத்த வரைக்கும் நல்ல மனைவி அல்லது நல்ல கணவர் அமைவது இறைவனுடைய வரம்தான். ஏனென்றால் 6ஆம் அதிபதியாகிய சனி 7ஆம் அதிபதியாக மாறுகிறார். அவர் எங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த வேலையை அவர் காட்டிவிடுவார். இந்த ஜாதகத்தில் மனைவி கிரகம் 6ஆம் இடத்தில் எதிரிடத்தில் அமர்ந்து கொண்டே இருக்கின்றன. மனைவியுடைய படுக்கை சுகத்தை கெடுத்துக் கொண்டே இருக்கும். ஆகவே குருவுடைய பார்வை வேறு நேரடியாகவே நலம் செய்யும் நிலையில் இல்லாத பொழுது இந்த ஜாதகருக்கு என்னதான் மூளைபலம் இருந்தால் கூட இந்த திசையில் என்றால் சனியினுடைய பார்வை இவரை படுக்கை சுகத்தை பார்த்துவிட்டு ஆயுளை நோட் பண்ணி கொண்டே இருக்கின்றன. அதாவது இவருக்கு சனியால் ஆயுளுக்கு தோஷம் ஏற்படுகிறது என்பது விதி. ஏனால் குரு கிரகமே ஆயுளுக்கு தோஷம் அளிக்கக்கூடிய கிரகமாக இருந்தும் கூட இவருடைய ஜாதகத்தில் குரு திசையில் தப்பித்து விட்டார். அடுத்த சனி திசையில் அந்த வேலையை காட்டிவிடும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நபர்களுக்கு ஒரு சின்ன கத்தி கூட அவர் கண்ணில் படக்கூடாது. அந்த பெண் நல்ல பெண் என்றதால் இவரிடம் அனுசரித்து இதுவரைக்கும் சென்று இருக்கிறார். வேற பெண்ணாக இருந்தால் மனைவியால் கொலை செய்யப்படுவார் இந்த ஜாதகர். ஆகவே திருமணம் செய்கின்ற பொழுது பல குணத்தில் ஒரு ஜாதகத்தை ஆராய்ந்து நாம் பொருத்தத்தை மட்டும் நம்பி இருக்காமல் 10 பொருத்தம் 8 பொருத்தம் 9 பொருத்தம் என்று நம்பி இல்லாமல் இந்த ஜாதகம் என்ன சொல்கிறது, இவருடைய நிலைமை நாளைக்கு என்ன ஆகும், முதல் குழந்தை பிறந்த பிறகு இவருடைய நிலைமை என்ன ஆகும், இவருடைய மனைவிக்கு இவர் நல்லபடியாக வாழ்க்கை தருவாரா, இவரால் மாமனார் மாமியார் அவமானப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை கொண்டு வருமா, இவருடைய படுக்கை சுகம் தன்னுடைய தந்தையினுடைய கௌரவத்தை பாழ்படுத்தி விடுமா, தாயினுடைய சங்கடத்தை ஏற்படுத்தி விடுமா என்பதெல்லாம் ஒரு ஜாதகத்தை காட்டிவிடும். எப்போதுவே படுக்கை சுகம் மிக மிகவும் வலுவான ஒரு இடமாக இருக்க வேண்டும். இல்லற சுகத்துடைய கிரகம் தோஷம் பெறுகின்ற பொழுது அந்த தோஷத்தால் யார் யார் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது ஜாதகம் காட்டிவிடும். இந்த ஜாதகர் 12ஆம் அதிபதியான சந்திரன் 6ஆம் இடத்தில் சனியுடன் அமர்ந்து கொண்டே இருக்கின்றார். அதாவது இவருடைய தந்தையுடைய கௌரவத்தை பாழ்படுத்த வேண்டும் என்பது இவர் ஜாதகத்துடைய விதி. அதே சமயத்தில் இவருடைய ஜாதகம் இவருடைய மாமனார் மாமியார் பாதபூஜை செய்து கொள்ளக்கூடாது என்பது விதி. ஆனால் இதெல்லாம் மீறி இவர்கள் திருமணம் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது என்னுடைய மனைவிக்கு நான் கலத்தர தோஷத்தை கொடுக்கவில்லை என்றால் கூட
என்னுடைய மாமனார் மாமியாருக்கு நான் ஆகாதவனாக மாறுகிறேன் என்பது இந்த ஜாதகத்துடைய விதி. இரண்டாவதாக, செவ்வாய் கிரகம் 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டே இருக்கிறது. இவருடைய தாய் தந்தருடைய கிரகம், இவருடைய கல்வி கிரகம் என்ற வகையில் நலமாக இருந்தால் கூட தன்னுடைய மாமனார் மாமியாருக்கும் தன்னுடைய தாய் தந்தருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதாவது ஒரு பிரச்சனை சந்திக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு உண்டு என்று காட்டுகின்றனர். அதே போல் சுக்கிரன் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டால் கூட இவருடைய தாய் தந்தருக்கும் மாமனார் மாமியாருக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று காட்டுகிறது. தன்னுடைய தந்தையுடைய நிதி பலன் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்பொழுது நடக்கின்ற திசை சனி திசை என்பதால் சனி திசை தன்னுடைய தந்தையினுடைய தொழிலை முடக்கிவிடும் என்று காட்டுகின்றன. அதாவது இவருடைய ஜாதகம் இவருக்கு மட்டும் பாதகம் கொடுக்கவில்லை, அவருடைய குடும்பத்திற்கே சேர்த்து பாதகம் கொடுத்து இருக்கின்றனர். இப்பொழுது இவருடைய மனைவி சென்னையை சேர்ந்தவர், அவர் கணவனை விட்டு சென்று விட்டார். இவருடைய தந்தையால் இவரை சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளில் தாய்க்கு இந்த ஜாதகர் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி புண்படுத்தி விட்டார் என்ற காரணத்தினாலும் நல்ல பேசிக் கொண்டிருந்த ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் ஒரு பைத்தியம் பிடித்தவர்கள் ஆகிவிட்டார் என்ற ஒரு காரணத்தினால் இது சென்னையில் பிரபல மருத்துவமனையில் இந்த பையனை சேர்த்திருக்கிறார்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், உங்களுடைய பெண்ணோ அல்லது உங்களுடைய ஆணோ இந்த ஜாதகம் என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் முதலில் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதன் பிறகு அவருடைய ஜாதக ரீதியாகவே திருமணம் செய்யலாமா வேண்டாமா, நாளைக்கு அந்த பெண்ணுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, இது ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு பாதிப்பு வருமா, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு பாதிப்பு வருமா, இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் பொருத்தம் பார்ப்பது என்பது மிக மிக முக்கியம். இதெல்லாம் தெரியாமல் அவிட்ட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துக்கு எத்தனை பொருத்தம் என்று பார்த்து எடுத்தது விளைவுதான் இன்று இந்த வரனுடைய வாழ்க்கை நிர்மலமாக்கிக் கொண்டிருக்கின்றன. சனி கிரகம் மொத்தம் 19 வருஷ காலங்கள், சாதாரண விஷயம் இல்லை. 6ஆம் இடத்தில் சனி அமர்ந்து முதல் பாறை 3வது பாறை ஆயுள் நோட் பண்ணி கொண்டிருப்பதால் ஆயுள் தோஷத்தை அளித்துவிடும். இதுதான் மாடு சனி என்பது கால்நடையை கொடுக்கின்ற மாடு, இரும்பு தொடர்பான உலோகம், யானை, அடுத்தது மனைவி. இவர்களால் இவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பது விதி. ஒரு நல்ல பெண்ணாக இருந்தால் சரி என்று அனுசரித்து போய்விடுவார். அந்த பெண் வில்லங்கம் பிடித்த பெண்ணாக இருந்தால் மனைவியால் இவர் கொலை செய்யப்படுவார் என்பது இந்த ஜாதகத்துடைய அமைப்பு. என்னென்ன காரணம் என்றால், மனைவி பேச்சை இவர் புறக்கணிப்பார். என்னுடைய குழந்தையை எனக்கு பிறந்த குழந்தை இல்லை என்று சொல்லுவார். அது மனைவிக்கு கோபத்தை உண்டு பண்ணும். என் கற்பு மேல் நீ கலங்கப்படுத்துறியா என்று அந்த மனைவி கோபத்தில் இவர் ஏதாவது ஒரு ஆயுதத்தால் தாக்கிவிட்டால் இவர் மரணம் அடைவார். ஆனால் இவர் நல்லவேளை இவருக்கு அமைந்த மனைவி ஒரு நல்ல மனைவி. ஆனால் அந்த பெண் சகித்துக் கொண்டே இருந்தால் ஒரு காலகட்டத்தில் முடியாத போது இவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார். சென்னையில் சேர்ந்த அந்த பெண் இப்ப சென்னையில் வசிக்கிறார். இதுதான் இந்த ஜாதகத்துடைய அமைப்பு. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஜாதகங்கள் இதமும் அறிந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இதை எப்படி பொருத்தம் பார்த்து கொடுத்தார்கள் என்பது ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றன. ஆனால் பெற்றோர்கள் கூட அவர்களுக்கு சாதகமான பலன்களை சொல்லிவிட்டால் அந்த ஜோதிடர் நல்ல ஜோதிடர் என்றும், உள்ளதை சொல்லிவிட்டால் இந்த ஜோதிடர் இவர் சொல்லிவிட்டார் இவரிடம் போக வேண்டாம் என்று சொல்லுகின்ற பல பேர்கள் பாதிக்கப்பட்ட பிறகு இந்த ஜோதிடர் சொல்றதுதான் நடக்கிறது, திரும்பி வந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் முன்கூட்டியே சொல்லுகின்ற பொழுது யாரும் அது கேட்பதே இல்லை. கேட்டால் சாதகமாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் எங்களை போல் உள்ள ஜோதிடர்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் உள்ளதை உள்ளபடி சொல்லி இதிலிருந்து தீர்வு செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. ஆனால் அவர்களுக்கு சாதகமான சொல்ல வேண்டும் என்றால் ஜாதகம் நலமாக இருந்தால் சாதகமான சொல்லலாம். ஜாதகம் நலமாக இருந்தால் சாதகமான சொல்லலாம். ஜாதகம் என்ன சொல்லுகிறதோ அதை நாங்கள் சொல்ல வேண்டிய கடமையில் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே இவர்களுடைய கோபம் எங்களுக்கு ஒன்றும் செய்ய போவது இல்லை. ஏனென்றால் உள்ளதை உள்ளபடி சொல்கிறோம். கேட்டால் கேள், இல்லை விட்டா விடு. ஏனென்றால் பாதிப்பு உனக்கு தான். உன்னுடைய குழந்தைகளுக்கு நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் முன்கூட்டியே தகவல் சொல்கிறோம். திருமணம் செய்து கொண்டு அதன் பிறகு அவஸ்தைப்படுவதில்லை, திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது என்று சொல்கிறோம். சில ஜாதகங்கள் திருமணம் செய்யலாம், சில ஜாதகம் திருமணம் செய்யக்கூடாது. சில ஜாதகங்கள் சன்னியாசி ஜாதகம் மாறும், சில ஜாதகம் குடும்ப ஜாதகமாக மாறும். எந்த ஜாதகம் குடும்பத்துக்குரிய வலுவான சேர்க்கைக்குள் மனைவி மக்களை காத்து
அவருடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கின்றதோ என்று அந்த ஜாதகம் சொல்கிறதோ அந்த ஜாதகத்தை மட்டும் நாம் திருமண கோலத்தில் பார்க்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஜாதகரை பெற்றுவிட்டு இப்படி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இவருடைய வாழ்க்கை நடத்துவது என்பது இயலாத காரியமாக இருக்கின்ற பொழுது அதுக்கு திருமணம் செய்துவிட்டு பிற்காலத்தில் பல பிரச்சனை சந்திப்பதை விட திருமணம் செய்யாமல் இருப்பது சாலச் சிறந்தது என்பதை இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை பெற்றுவிட்ட பாவம் அது பெற்றோர்களை சேரும். ஏனென்றால் இந்த லக்னத்தில் இந்த நேரத்தில் இந்த குழந்தை பெற்றுவிட்டால் என்ன நடக்கும் என்பதை ஜாதகம் சொல்லிவிடும். பேர்தான் குரு உச்சம் பெற்று இருக்கிறது என்ற அர்த்தம். ஆனால் குரு உச்சம் பெற்று ஜாதகத்திற்கு பலனை தரவில்லை என்பது இந்த ஜாதகம். ஆகவே சனியும் குருவும் ஒரே நேர்கோட்டில் எந்த ஜாதகருக்கு சென்று கொண்டே இருக்கிறதோ அவர்கள் பிரம்மகத்தி தோஷத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பது பொருள். அதாவது போன ஜென்மத்தில் பசு மாட்டை அவர்கள் வதம் செய்திருப்பார்கள், அல்லது பிராமணனுடைய சாபத்தை உள்ள பிராமணனுடைய குடும்பத்தை கெடுத்திருப்பார்கள், பிராமணனுடைய சாபத்துக்கு உட்பட்டு இருப்பார்கள். அதனுடைய காரணங்களுக்காக இந்த ஜாதகம் பிரம்மகத்தி தோஷம் பெறுகின்ற காரணத்தினால் இந்த தோஷத்தை நீக்குவது என்பது அவ்வளவு எளிதான காரியங்கள் அல்ல. இதற்கு ஒரு சிறந்த கோவில் பாபநாசம் உள்ள சிவன் கோயில் தான் இந்த பரிகார ஸ்தலமாக மாறும். அதாவது கும்பகோணத்திலிருந்து தஞ்சாவூர் போகின்ற வழியில் கபிஸ்தலத்துக்கு அடுத்த, அதாவது மூப்பனார் பிறந்த ஊருக்கு அடுத்த ஊர் பாபநாசம். அது 109 சிவலிங்கங்கள் இருக்கும். அதாவது 108 சிவலிங்கங்கள் கோவிலுக்கு உள்ளேயும் ஆஞ்சநேயரால் கொண்டு வரப்பட்ட சிவலிங்கம் வெளியேயும் இருக்கும். அதாவது ராவணனை வதம் செய்துவிட்டு வருகின்ற பொழுது அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்குவதற்காக அந்த கோவிலுக்கு சென்று சிவனை வழிபட்ட வரலாறு உண்டு. சீதாதேவி பிடித்த அந்த மண்ணால் செய்யப்பட்ட சிவலிங்கம் உள் இருக்கும், ஆஞ்சனார் கொண்டு வரப்பட்ட சிவலிங்கம் வெளியே இருக்கும். ஆகவே இந்த 109 சிவலிங்கத்திற்கு எண்ணெய் தீபம் ஏற்றி பூ வைத்து பாலாபிஷேகம் தர வேண்டும். அது ஒவ்வொரு பிரதோஷ காலத்திலும் செய்ய வேண்டும். இந்த தோஷம் நீக்கிறது அவ்வளவு சீக்கிரமான காரியங்கள் இல்லை. ஏற்கனவே செய்த பாவம் பயங்கரமான பாவம், கொடிய பாவம். பசுக்களை வதம் செய்து அதை கொன்று அதனுடைய சாபத்துக்கு ஆளானப்பட்ட நபர்கள் தான் இந்த மாதிரி ஒரு பைத்தியம் பிடித்த ஒரு நபர்களாக மாறுவார்கள். குரு சனியுடைய பார்வை நேர்பாட்டில் இல்லாத பொழுது நல்லவும் செய்யவில்லை என்றால் இந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆகவே சனியுடைய பார்வை நலமாக இருந்தால் மட்டுமே இந்த ஜாதகத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் சனியுடைய பார்வை 1000 நோட் பண்ணிக் கொண்டே இருக்கின்றன. குரு பார்வை நலங்கள். இது ஒரு சின்ன உதாரணம் யார் என்றால் நம் ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தியுடைய மூதாதையர்கள் செய்த அந்த பிரம்மகத்தி தோஷத்தினால் தான் அந்த குடும்பத்தில் அனைவருக்கும் சின்ன பின்னமாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இந்திரா காந்தியுடைய மரணம் துர்மரணம், ராஜீவ்காந்தியுடைய மரணம் துர்மரணம். இது மற்றது சொல்ல நாம் விரும்பவில்லை. ஏனென்றால் அந்த சாபங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன என்பது பொருள். ஆகவே எந்த ஒரு பாவத்துக்கும் சில பரிகாரம் உண்டு. ஆனால் பயங்கரமான பாவத்திற்கு பரிகாரம் இல்லை என்பது இந்த ஜாதகம் உங்களுக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் சனியினுடைய குருவினுடைய பார்வை நேர்கொட்டில் இருக்கின்ற பொழுது பிரம்மகத்தி தோஷம் பலமாக இருக்கின்ற பொழுது சில பரிகாரங்கள் பேசும், சில பரிகாரங்கள் பேசாது. ஆனால் நாம் இறைவனை சென்று சரணடைவதை விட இதுவரை ஒரு வழியே இல்லை. இப்படிப்பட்ட நபர்கள் சனி 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டால் எண்ணெய் சம்பந்தப்பட்ட உணவுகளை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. வறுத்த மீன்கள் சாப்பிடக்கூடாது, எண்ணெய் பலகாரத்தை தவிர்க்க வேண்டும், கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். அதே போல் பசுமாடியிடம் சென்று நாம் நம்முடைய வேலையை காட்டக்கூடாது, யானையிடம் நெருங்கக்கூடாது. இதெல்லாம் கண்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் ஏற்படுகின்ற பொழுது இரும்பால் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வடக்கு திசையிலும் மேற்கு திசையிலும் பெண் எடுக்கக்கூடாது, அதனால் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேற்கு திசை நோக்கி தலை வைத்து தூங்கக்கூடாது, அதனால் வாய்ப்பு உண்டு. வயிற்று பகுதியில் சனி உட்கார்ந்து கொண்டே இருப்பதால் வயிற்றில் பிரச்சனை ஏற்பட்டு அதனால் ஒரு ஆபரேஷன் ஏற்பட்டு ஆளை தூக்கிவிடும் என்பது காட்டுகின்றபடியால் இந்த மாதிரி உணவுப் பொருட்களை இந்த ஜாதகர்கள் தவிர்ப்பது ஒரு பரிகாரமாக மாற்றிக் கொள்ளலாம். அதே சமயத்தில் ஒவ்வொரு பிரதோஷ காலத்திலும் இவர்கள் அந்த பாபநாசம் சிவன் கோயிலுக்கு சென்று பாலாபிஷேகம் செய்து வந்தால் மட்டுமே அந்த இறைவனுடைய கருணையால் இவர்கள் பிழைத்துக் கொள்ள வாய்ப்புகள் உண்டு என்று இந்த ஜாதகம் காட்டுகின்றன. நான் ஏன் இந்த மாதிரி ஜாதகத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றால் இதே மாதிரி ஜாதகங்கள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கின்றன. அதே போல் விவாதங்கள் அதிகமாக செய்து கொண்டே இருக்கிறது.
கணவன் மனைவிக்கு துரோகம் செய்வது, மனைவி கணவனுக்கு துரோகம் செய்வதும் பல இன்னல்கள் சந்தித்துக் கொண்டே இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மகனையோ இல்லது உங்கள் மகளையோ நீங்கள் திருமணம் செய்கின்ற பொழுது வருகின்ற வரனுடைய ஜாதகம் எந்த நிலையில் இருக்கின்றன, வருகின்ற பெண்ணுடைய ஜாதகம் மருமகள் ஜாதகம் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதை எல்லாம் நல்ல ஜோதிடர்களுடைய ஆலோசனை பெற்று நீங்கள் தேர்வு செய்துதான் நல்லது. இன்று ஐடி துறையில் வேலை இருக்கிறார்கள், இவர் கலெக்டரா இருக்கிறார், இவர் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறார், நல்ல சம்பாதித்தில், இதெல்லாம் நீங்க பார்க்கவே வேண்டாம். ஜாதகம் நலமாக இருக்கிறதா, இவர் பெண்ணை வைத்து ஒழுங்கா வாழ்வாரா, இவருடைய ஆயுள் பலம் எவ்வளவு இருக்கிறது, குழந்தை பாக்கியம் இருக்கிறதா, இவருடைய நோய் கிரகம் எந்த அளவுக்கு இருக்கிறது, இதெல்லாம் ஒரு ஜாதகத்தை தெளிவுபடுத்திவிடும். இதெல்லாம் தெரியாமல் திருமணம் செய்து கொண்டு இன்று பல பேர்கள் பல சிக்கலில் மாட்டிக்கொண்டே இருப்பதை நான் தினம் 20 பேரை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றேன். அதனால்தான் உங்களுடைய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்ற காரணத்தால் தான் இந்த தேசிகனுடைய குருவாக்கு ஜோதிடத்தின் மூலமாக உங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். ஆகவே அன்பர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இது தகவலை சொல்லி இந்த தேசிகனுடைய குருவாக்கு ஜோதிடத்தை என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு இது பயனுள்ளதாக அமையும். இது என்னுடைய வியாபார நோக்கத்திற்காக நான் இது உங்களுக்கு அளிக்கவே இல்லை. ஏனென்றால் எனக்கு வருகின்ற கஸ்டமர்களை எனக்கு வருகின்ற வாடிக்கையாளர்களே மிகவும் அதிகம். ஆகவே உங்களுக்கு உங்களுடைய மகளுடைய வாழ்க்கை இல்ல உங்களுடைய மகனுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்ற ஒரு தர்ம சிந்தனை அடிப்படையில் தான் இந்த மாதிரி ஒரு ஆய்வு கட்டுரை நான் உங்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று நான் அளித்துக் கொண்டே இருக்கின்றேன். ஆகவே இதை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு உங்களுடைய மகளுக்கோ இல்லது மகனுக்கோ நல்ல வாழ்க்கையை அமைத்து தந்து அவருடைய வாழ்க்கையும் சிறப்பு பெற வேண்டும். உங்களுடைய மகனுக்கு பிறக்கின்ற உங்க பேர குழந்தையும் வாழ்க்கை சிறப்பு பெற வேண்டும். எதிர்காலம் நலமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய குடும்பம் நலமாக இருக்கின்ற பொழுது அந்த குடும்பமும் நல்ல வளர்ச்சி பெறும், இந்த நாடும் வளர்ச்சி பெறும், இந்த உலகம் வளர்ச்சி பெறும். ஆகவே ஒன்றை சார்ந்து ஒன்று வாழ்கின்ற பொழுது இந்த உலகம் சுபிட்சமாக இருக்கும் என்ற நான் இறைவனுடைய ஆணையப்படி உங்களை சமர்ப்பிக்கின்றேன். நாளை இன்னொரு ஜாதகத்தின் மூலியமாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.